ஸோ நீங்கள் டென்மார்க்குன்னு முடிவாயிடுச்சு, ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போ இதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, இதுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு இருந்துச்சா? அதுக்கடுத்து எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உனக்கு செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நீயா முயற்சி பண்ணி ஒருவேளை உன்னால் கடன் வாங்க முடிஞ்சால் அதுக்கு நான் கையெழுத்து போடுறேன். சரி, லோன் வாங்குறதுல இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குல்ல, இப்போ இதோட முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா இதை எப்படி ரீபே பண்ணுறன்றது. ஆமாம். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, செம எஃபர்ட் போடணும், கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும், அதுவும் இது எல்லாமே வந்து படிச்சுனே பண்ணணும். பொதுவாக டிஃப்ரெண்ட் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம். அப்படி பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு வியப்பாக இருந்த முதல் விஷயம், இறங்கின ஒன்று ஃப்ளைட்டோட இறங்கின என்ன விஷயம்? எனக்கு ஃப்ளைட்டில் போனதே வியப்பாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா 2 முக்கியமான ரீசன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஐஎல்ஸ் ஸ்கோர் பத்தலைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஸோ லோகேஷ், இந்த செக்மெண்ட்டில் வந்து எஜுகேஷன் லோன்ஸ் பற்றி, ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஸோ நீங்கள் டென்மார்க்குன்னு முடிவாயிடுச்சு, ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போ இதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. நம்ம பேசுன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 15 லட்சம் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 lakhs ஃபார் எஜுகேஷன். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு இருந்துச்சா ஃபஸ்ட்டு? இல்லை. உங்களால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக? எங்கள் அப்பா கையிலேருந்து கொடுத்தது அந்த 9,000 மட்டும்தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. ஓகே. அதுக்கடுத்து நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது அப்போதான் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 1-2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு ரிசல்ட் வந்தது, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்கடுத்து எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உனக்கு செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, பட் நீயா முயற்சி பண்ணி ஒருவேளை உன்னால் கடன் வாங்க முடிஞ்சால் அதுக்கு நான் கையெழுத்து போடுறேன், அந்த கடனை நீயே திருப்பி கட்டிடணும் அப்படின்னு சொன்னார். நானும் அதுக்கேற்ற மாதிரி நானாக வந்து விமேக் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. அங்கே வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லா லெண்டர்ஸுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க மூலியமாக அதை பண்ணேன். ஏன்னா இண்டிவிஜுவல் பேங்க்ஸாக போய் என்னால் கான்டாக்ட் பிடிக்க முடியாதுன்னு அவங்க மூலியமாக போனேன். ஏன் சென்னையில் அந்த மாதிரி எதுவும் இல்லையா ஆக்சுவலாக? இல்லை, எனக்கு பேங்கிங் அந்த இதில் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஓகே. ஸோ அதேமாதிரி இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணணும்னா நான் சென்னையில் வாங்க முடியும். ஏன்னா நான் கோவில்பட்டியிலேருந்து, என்னோடய ஹோம் டவுன் கோவில்பட்டினால நான் என்ன லோன் வாங்கினா கோவில்பட்டியில் தான் வாங்கணும். ஓ, இதெல்லாம் இது புதுசாக இருக்குது ரூலு. எஜுகேஷன் லோனுன்றதுனால இப்போ என்னோட எந்த ஹோம் டவுனும் அங்கே தான் லோன் கொடுப்பாங்க. ஓ, இது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. அதனால தான் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து நான் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இது மாதிரி நிறைய பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணேன். எங்கள் அப்பாவோட சேலரி வந்து ரொம்ப கம்மி. ஸோ சேலஞ்சஸ் இருந்துச்சு பேசிக்கலாக. அதனால் வந்து அவங்க வந்து 10 lakhs 15 lakhs தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. எனக்கு என்னென்னா A to Z இந்த நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ மொத்தமுமே வந்து லோனில் தான் பண்ணணும். ஏன்னா அவர் கொடுக்க மாட்டார், ப்ளஸ் நானும் எங்கே போகிற சோர்ஸ் இல்லை. ஸோ எனக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்ட்டு நானும் மேக்ஸிமம் புஷ் பண்ணேன். பட் எனக்கு பேங்க்கில் எங்கேயும் ஒர்க் ஆகலை. ஸோ அண்ட் தென் நான் வந்து ப்ரைவேட் லெண்டர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் லெண்டர்ஸில் பேசினப்போ அதில் ஒரு 3 பேரில் ஒரே ஒருத்தர் தான் இந்த அமௌண்ட் தர ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் ஒரு லெண்டர்கிட்ட சைன் பண்ணேன். ஸோ அந்த லெண்டர் வந்து he was willing to pay you the total tuition fee as. ஆமாம். இது எஜுகேஷன் லோன் மாதிரி தான். ஆமாம், எஜுகேஷன் லோனே தான். த சேம் க்ரைட்டீரியா. ஓகே. இதுக்கும் நம்ம நார்மலாக வாங்குற பேங்க்குக்கும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா, இல்லை இது வந்து வட்டி மட்டும் தான் டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறேன். ஓகே. எவ்வளோ 1 or 1.5% டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ரா? ஆமாம். ஓகே. நார்மலாக பேங்க்கில் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க்ஸ். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10.5 to 11 கொடுப்பாங்க. நான் வெளியே வாங்கினதுனால இப்போ அது 12.5. ஓகே. பட் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிச்சு. 30 லட்சம்ன்றது வந்து 35 லட்சம்ன்றது கிடைக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், பெரிய ரிஸ்க் தான். ஆமாம். இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஆமாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு மூவ் ஆகணுன்ற இன்டென்ஷன் இருந்தது, உங்களுக்கு இது உதவியாக செஞ்சிச்சு. ஆமாம், இந்த லோன் கிடச்சிருக்கலன்னா நான் கண்டிப்பாக மூவ் ஆகிருக்க மாட்டேன். கரெக்ட். மொதல் விஷயம் வந்து அந்த அட்மிஷன் கிடைச்சதுனால ஒரு செக் பாயிண்ட் முடிஞ்சது. 2வது வந்து இந்த லோன் கிடைக்கல அப்படின்னா, ப்ரைவேட் லெண்டர் கொடுக்கல அப்படின்னா நான் மூவ் ஆகிருக்க மாட்டேன். ஓகே. அது பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்கும். கரெக்டாக ஒரு ட்ரீமை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சரி, லோன் வாங்குறதுல இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குல்ல, இப்போ இதோட முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா இதை எப்படி ரீபே பண்ணுறன்றது. ஆமாம். இது ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே டென்மார்க் வராங்கன்னு சொன்னால் இதை வந்து எவ்வளோ வருஷத்துக்குள்ளே இந்த லோனை அடைக்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஜாப்ஸ்லாம் எடுத்துருக்கிறீங்களா, அந்த ஜேர்னிலாம் சொல்லுங்கள். என்ன மாதிரிலாம் பண்ணீங்க இந்த லோன் அடைக்கிறதுக்கு? வாட் டிட் யூ டூ, வாட் ஆர் யூ டூயிங் ஸ்டில்?
நான் வந்து மேக்ஸிமம் காஸ்ட்டை எங்கே கட் பண்ண முடியும்னா லிவிங் காஸ்ட்டை கட் பண்ண முடியும். என்னால் வந்து நான் பார்ட் டைம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் வந்து என்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸையும் எனக்கு ஃபுட்டு மற்ற எனக்கு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஆகிற செலவுகளை நானே பார்த்துக்க முடியும். பட் டியூஷன் ஃபீ பே பண்ண முடியுமானா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் இதுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். டியூஷன் ஃபீ வந்து நம்ம லோன்லேருந்து எடுத்துக்கிட்டு லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பிளான் பண்ணேன். ஸோ பட் உங்களுக்கே தெரியும் கோப்பனேகன் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா பெரிய சிட்டி, எங்கேனாலும் முட்டி மோதி ஏதோ ஒரு கடையிலையோ எங்கேயோ வேலை கிடச்சிடும். நான் போனது வந்து கேலன்போக். அங்கே வந்து அது ஏற்கனவே ஒரு எஜுகேஷனல் சிட்டி ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன். ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அங்கே. ஸோ இனிஷியலாக வந்து நான் போகிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து வேலை கேட்டிருக்கேன். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ஃபன்னி ஸ்டோரி என்னென்னா, எங்களை வந்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து லஞ்சுக்கு வந்து பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி கேன்டீனுக்கு எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தமே இந்த ப்ரோக்ராமுக்கு 5 பேர் தான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் தான். எங்களை வந்து எங்கள் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே எங்களுக்கு லஞ்சு. நாங்கள் போகிறோம், எல்லோரும் வந்து பிளேட் எடுத்துகிட்டு என்னென்ன டிஷ் இருக்குது என்னென்னு பார்த்துருக்காங்க. நானும் பிளேட் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நைஸாக உள்ள செஃப் யார் இருக்கா என்ன எதிர் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி நான் பேசணும்னா அவர் இப்போ ரஷ் ஹவர்ஸு நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோ பிறகு பேசலாம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இன்னொரு நாள் போய் மறுபடியும் அப்ரோச் பண்ணேன். அவர் எனக்கு பிளேட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரையல் ரன்லாம் கொடுத்தாரு. அப்போ இது வந்து ஒரு 1.5 months ப்ராசஸ் மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. ஆகஸ்ட்டில் வந்ததுன்னா செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு செப்டம்பர் 15 வரைக்கும் ஒரு 20 days இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போய் கேட்டேன், நிறைய அங்கே இருக்கிற கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணேன், பீப்புள் அப்ரோச் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே வந்து ஒரு 10 லிங்க்டின் ரெக்வெஸ்ட்டு ப்ளஸ் கோல்ட் மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு வேலை தேவை. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அதாவது யாருக்குமே வந்து நான் வந்து பேசின வரைக்கும் ஒரே ஒருத்தர் என்ன சொன்னான்னா, யாருக்குமே வந்து உனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா, நம்ம மெசேஜ் பண்ணுறோம், நானும் அந்த மென்டாலிட்டியில் நம்ம மெசேஜ் பண்ணுறோம், ஏன் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸாக எனக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 2-3 மாதம் தெரிஞ்சது, அவங்க ஏன் உனக்கு உதவி பண்ணணும், நீ யாருன்னே தெரியாது, வேறு கண்ட்ரிலேருந்து வர, உனக்கு ஏன் இங்கே இருக்கிறவங்க உதவி பண்ணணும். அப்போ நான் அதுக்கு என் ஸ்டோரி என்னன்னு சொல்லணும், நான் யார், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணணும் அவங்களோட. அதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து வந்து நான் என்னோடய கனெக்ஷன்ஸ் மூலிமா வந்து இப்போ நோனாடிஸ்க் இன்ஜினியரிங் நான் பண்ணிகிட்டு இருக்க ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரிய வந்தது. ஸோ அதுக்கடுத்து அப்ளை பண்ணேன். அதுக்கடுத்து அப்படியே இன்டர்வியூ ப்ராசஸ் மூலிமா ஹையர் பண்ணேன். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, செம எஃபர்ட் போடணும், கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும், அதுவும் இது எல்லாமே வந்து படிச்சுனே பண்ணணும். ஆமாம். இதில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்ற ஐ திங்க் ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் ஹவு மச் ஹவர்ஸ் யூ ஸ்பெண்ட். there's a lot of struggle involved and a lot of இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது கிடைக்காதான்றதும் ஒரு அடுத்த இது. ஷோராக கிடைக்கும், 10 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னால் ஓகே, அதில் அட்லீஸ்ட் கிளியர் கோல் இருக்குது. இதில் நம்மளுக்கு லோனை ரீபே பண்ணுன்ற ஒரு மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா அதானே மேஜராக கன்சிங்காக இருக்கும். ஓகே, ஐ கேன் இமேஜின், புரியுது. ஓகே, ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைன் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு 50 இருக்குமா? கூடவே இருக்கும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வேலை வேணும். ஸோ ப்ளஸ் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா, அந்த கம்யூனிட்டிக்கு தான். அங்கே இருந்த பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸாக, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அங்கே கேலன்போக் பீப்புளாக இருக்கட்டும், தே ஆர் ஸோ கைண்ட் அண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அவுட் சைடராக ட்ரீட் பண்ணாமல் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான் அப்படின்றதுனால அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் என்னென்னவோ, ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ப்ளஸ் இங்கே ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோப்பனேகனில் படுற ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேனான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் இருந்தது, ப்ளஸ் அதான் நான் சொன்ன திருப்தி, இந்த மாதிரி நிறைய பீப்புள் எனக்கு இருந்தாங்க. ப்ளஸ் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு தேவையான ஹெல்ப்பு, ப்ளஸ் எனக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே ஒரு விஷன் இருந்தது. ஒரு 2 மாதம் போனோன்னா என்னென்ன நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை வேலை கிடைக்க மினிமம் எத்தனை மாதம் ஆகும், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, எவ்வளவு கஷ்டம், ப்ளஸ் அங்கே வந்தால் அந்த ஊரை பற்றின விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன, எப்படி எந்த டயத்தில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும், ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் ஒரு பார்ட் டைம், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணிட்டேன். முன்னாடியே எஃபர்ட் போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் இங்கே முதல்ல வந்தீங்கல்ல ஃப்ளைட்டில், அந்த அந்த மொமெண்ட்ஸில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியா பார்க்குறீங்க, ரோடு பார்ப்பீங்க, ஆளுங்களை பார்ப்பீங்க, பொதுவாக டிஃப்ரெண்ட் ஒரு ஆமாம். டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம். அப்படி பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு வியப்பாக இருந்த முதல் விஷயம் இறங்கின உடனே, ஃப்ளைட் விட்டு இறங்கின என்ன விஷயம்? எனக்கு ஃப்ளைட்டில் போனதே வியப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டா? என் குடும்பத்திலேயே ஃப்ளைட்டு முறையாக பாஸ்போர்ட் எடுத்ததே நான் தான். ஓ அப்படியா? ஆமாம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி யாருக்குமே பாஸ்போர்ட் கிடையாது. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி அட் சம் என் பாயிண்ட். குடும்பத்திலேயே ஃப்ளைட்டில் ஏறி முறையாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஃப்ளைட்லாம் ஏறினதே நான் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து இங்கே கோப்பனேகன் வந்ததுக்கப்புறம் கோப்பனேகனில் வந்து திருப்தின்னு சொன்னேன்ல, அவங்க வந்து என்னை பிக் பண்ண வந்திருந்தாங்க. ஓகே. ஆமாம். அவங்க வந்து ஏன்னா எனக்கு வந்து இங்கேருந்து நான் கேலன்போர்குக்கு ட்ரெயின் எடுத்து போனோம். ஸோ அவங்க வந்து அந்நேரம் அவங்க ஃப்ரீயாக இருந்தேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னை பிக் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கடுத்து வந்து அவங்க எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தாங்க. முறையாக சாப்பிட்டது வந்து சிக்கன் பீட்டா பிரெட். ஓ. அவங்க தான் எனக்கு சிம்மு வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 4X கார்டு கொண்டு வந்திருந்தேன். பட் அதில் வந்து என்னோடய சிம் கார்டு ரீசார்ஜ் வந்து என்னால் பண்ண முடியல. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணாங்க. என் கூட பெட்டி தூக்கிட்டு வந்து கேலன்போர்கில் வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு தேவைக்கு என்னென்ன பார்த்துட்டு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் போனாங்க அடுத்த நாள். ஸோ யாருப்பா அந்த திருப்தி? நானே பார்க்கணுன்னு தோணுது. எனக்கே பார்க்கணுன்னு தோணுது. அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் மிகப்பெரிய மனசு. பட் அட் த சேம் டைம் அவங்க பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப். பட் எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க. நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு தான். கரெக்ட். அவங்க அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான மெம்பர்ஸ். ப்ளஸ் ஹேமாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்ககிட்டையும் அவங்க வந்து இங்கே பிஆர் ரெசிடென்ட். அவங்ககிட்டையும் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் இப்போ வரைக்கும் என் கூட டச்சில் இருக்காங்க. ஒரு உரிமையாக ஒரு அக்கா மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் டென்மார்க் மூலமாக தான். அஃப்கோர்ஸ் அதுக்காக தான் பாஸ்போர்ட் எடுக்க போனதும் அந்த வீசா கிடைக்குதுன்னொடனே ஒரே குஷி. பெல்ட்டு போடுறதுலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே வந்து ஒரு புது அனுபவம். ஆமாம். அந்த 9 hours ஆன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே உக்காந்துருக்கணும் போது ஏறும்போது ஜாலியாக இருந்துச்சு. உக்காந்ததுக்கப்புறம் அப்படியே பிளேட் எல்லாமே இந்த கைக்குள்ளே அடங்கி இறங்கும் போது அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் ஃப்ளைட்டோடு இறங்குனதில் வந்து மயான அமைதி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சத்தம், நல்லா ஒரு மியூசிக்கு, ஒரு ஸ்மெல்லு, ஒரு சவுண்டு, மக்கள் சந்தம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மி. நம்ம இருக்கிற ஏர்போர்ட்டோ ஏதோ ஒன்று எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற இருக்கும். ஏர்போர்ட்டை தாண்டின உடனே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். உங்களுக்கு கேலன்போர்க் பார்க்கும்போது அது ஃபீல் வந்திருக்கா? இப்போ அது எனக்கு ஏன்னா நான் முன்னாடியே வந்து எனக்கு கேலன்போர்க் எப்படி இருக்கும், ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சது. ப்ளஸ் எனக்குமே வந்து கேட்டிங்கன்னா சிட்டியை விட அந்த மாதிரி டவுன் மேலே தான் கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. ப்ளஸ் ஒரு அமைதியான இது, கம்மியான மக்கள். நீங்கள் பார்ட்டி கை கிடையாது? நீங்கள் பார்ட்டி கை கிடையாதா? இல்லை, இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ வரைக்கும் கிடையாது. உங்களுக்கு வீக்கெண்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஆக்டிவிட்டி சொல்லுங்கள். வீக்கெண்ட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஃபன்னி ஸ்டோரி. அதாவது எனக்கு வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் எப்படின்னா என்னோட நான் பேச்சுலர்ஸ் படித்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீனியர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவரும் இவரும் பேச்சுலர்ஸ் ஒன்றா படித்தாங்க. ஓகே. அவங்க வந்து எம்டெக்கு, இவங்களும் பிடெக் ஒன்றா படிச்சிருக்காங்க சென்னையில். ஸோ இவரை ஒரு நாள் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தேன். இவரோட சும்மா கேஷுவலாக போய் அவரோட ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இவரும் வந்து டென்மார்க்கில் இருந்ததாக தெரிய வந்தது. அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கும்போது என்னோட லக்கி சர்ப்ரைஸ், அவர் என் வீட்டில் இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து 2 தெரு தள்ளி தான் இருந்தார். ஓகே. ஆமாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே வந்த 3 மாதம் என்னென்னா இப்படி ஒவ்வொருத்தரும். அப்புறம் சாமுவேல் ஜான்சன் ஒரு அண்ணா இருக்கார். ஓகே. அவரும் எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா பழக்கமானார். அவர் அப்புறம் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னேன்னா நான் பேச்சுலர்ஸ் யூனிவர்சிட்டி மூலிமா பார்த்தேன். அவங்க அப்புறம் என் கூட இருக்கிற படிக்கிற பசங்க. ஸோ நாங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் ஒவ்வொரு நாள் அங்கே கேலன்போர்க்னாலே வந்து அந்த சீ ஷோர் தான். ஸோ பீச்சுக்கு போகிறது மேக்ஸிமம் வந்து நானும் விக்னேஷ் அண்ணனும் சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி அவர் இல்லாத பட்சத்தில் நானே மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து குக்கிங், சாப்பாடு, க்ளீனிங். டென்மார்க்கில் வந்து இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது, தமிழாட்களை பார்க்குறது அதிசயம். ஆனால் அதை வேறு ஆப்ஷன் கிடையாது. லோக்கலாக இருக்கக்கூடிய டேனிஷோ இல்லை யூரோப்பியன்ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் இருக்காங்களா அந்த மாதிரி? இருக்காங்க. வந்த புதுசில் எனக்கு அந்த அளவுக்கு, அதாவது இங்கே என்னென்னா
ஹெல்ப் பண்ண எல்லாருமே ரெடி. பட் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா அதை பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் டேனிஷ் சொசைட்டி ரன்ஸ் ஆன் ட்ரஸ்ட். ஸோ அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ப்ளஸ் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாது. பட் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மேல்தேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் என் கூட என்என்இயில் வேலை பார்க்குறாரு. அவர் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அவர் வந்து என்னை சாக்கருக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போவார். அவர் ஒருத்தர். அப்புறம் இன்னொரு 2-3 பேர் இந்த மாதிரி இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் மீட் பண்ணோம். அப்புறம் நான் வந்து பொதுவாகவே யாரை பார்த்தாலும் பேசுகிற ஆள். ஸோ அதனால் இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது, இப்போ நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுறோம் ஸ்டோரியில். யூனிவர்சிட்டி நீங்கள் மூவ் ஆகும்போது இந்த லோன்லாம் ப்ராசஸ் ஆகிடுச்சு, விசாலாம் கிடச்சிச்சு. விசாக்கு பொதுவாக ப்ராசஸிங் டைம் நார்மலாக எவ்வளோன்னு சொன்னாங்க? எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ மாதம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் இல்லை. பட் மேக்ஸிமம் வந்து விசா ப்ராசஸிங் டைம் வந்து 1.5 months. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து அந்த மொத்த நோ விசாக்கு அப்ளை பண்ணதுலேருந்து. ஆமாம், விசாக்கு அப்ளை பண்ணதுலேருந்து 1.5 months. அவங்க ஆனால் அந்த யூனிவர்சிட்டி வந்து உனக்கு விசா தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உனக்கு சொன்ன தேதி, உங்களுக்கு அவங்க ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணிட்டோம், இதுதான் அந்த லெட்டர் ஆஃப் இது, அதுனா ஒரு டாக்குமெண்ட் பற்றி சொல்லுங்கள் எனக்கு. அது வந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து அங்கே இருக்கிற குளோபல் விசா சென்டர்னு நினைக்கிறேன், விஎஃப்எஸ் சொல்கிறீங்க. விஎஃப்எஸ்ல வந்து நீங்கள் போய் உங்கள் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும். அது விசா அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே அவங்க வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க அதை வந்து டெல்லி எம்பசிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து பிரிண்ட் ஆகி வரணும். பாஸ்போர்ட்லேயே வந்து விசா ஸ்டாம்ப் அடித்து வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு தனி ரெசிடென்ஸ் பெர்மிட் மாதிரி ஒரு பெர்மிட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா என்னோடய எஜுகேஷன் 2 years, அது போக 3 years வந்து ஜாப் சர்ச்சிங் விசா அப்படின்னு சொல்லி நான் இங்கே வேலை தேடுறதுக்கு எனக்கு விசா கொடுக்குறாங்க. ஸோ 2 வருஷம் படிக்க போக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 3 yearsக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் ஜாபை சர்ச் பண்ணுறதுக்கும் விசா. ஆமாம், விசா கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷம் இருக்கும் எனக்கு வேலை கிடைக்கலனாலும் நான் அங்கே இருக்க முடியும். ஆமாம், வேலை தேடிக்கலாம் வரைக்கும். ஆமாம், தேடலைன்னு சொன்னாலும் இருக்க முடியுமா? சும்மாவே இருக்க முடியுமா? அது உங்களால் மேனேஜ், உங்கள் ஃபைனான்சஸ் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னு ரெக்குவயர்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த 3 வருஷம் பீரியடே வந்து உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறதுக்கான பீரியட் தான் அது. ஸோ இப்போ எனக்கு வேலை கிடைக்கல, ஆனால் நான் வந்து ஒரு பார்ட் டைமில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதை வச்சுட்டு நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். 3 வருஷம் வரைக்கும். ஆனால் அந்த 3 வருஷம் முடியும் போது உங்களுக்கு கையில் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒர்க் விசா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா திருப்பி இந்தியாவுக்கு தான் போகணும். ஆமாம், அது வந்து அதான் ஒரு கெடு. ஆமாம், கரெக்டாக. இது நல்ல ஆப்ஷன். 3 yearsன்றது ஒரு ஐ திங்க் இட் ஹேஸ் அ டீசென்ட், ஒரு சஃபிஷியன்ட் டைம் நினைக்கிறேன். இப்போ ஒரு வேலை மாஸ்டர்ஸ் படிச்சிட்டேன், அந்த 3 வருஷத்தில் வேற ஒரு ப்ரோக்ராம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியுமா? நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி கட்டணும், எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். நீங்கள் மறுபடியும் ஒரு 30 லட்சம் செலவழிக்க தயார்னா, ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் கணக்கு, வரத்துக்கான இதெல்லாம் கிடையாது. வர்றதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே வந்து பேசிக்கலி அதுக்கான தனி டியூஷன் ஃபீ இருக்குது. ஆமாம், நீங்கள் 2 வருஷம் முடிச்சுட்டு இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் காசு கட்டி தான். ஸோ என்னோட புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் மாதிரி நினச்சிட்டேன். ஓகே இது ப்ரோக்ராமுக்கான காஸ்ட் தான். ப்ரோக்ராமுக்கான காஸ்ட். சரி, இப்போ இந்த யூனிவர்சிட்டி இதை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன்? எதனால் ரிஜெக்ட் பண்ண முடியும்? இந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான், ஓகே, எதனால் ரிஜெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும்? சஃபிஷியன்ட் உங்கள் டாக்குமெண்டேஷனில் ஏதாவது எரர் இருந்தால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல 99% ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு டீசென்ட் சிஜிபி வச்சுக்கிட்டு, டீசென்ட் சிஜிபி இந்த கிரெடிட்ஸ் இருந்துச்சு, ஐஎல்ஸ் டோஃபல் ஸ்கோரோ இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு நல்ல சிஜிபியை வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட்டாக கிடைக்கும். மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா 2 முக்கியமான ரீசன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஐஎல்ஸ் ஸ்கோர் பத்தலைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து உங்களோட அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்குமே வந்து இவ்வளோ தான் வந்து பீப்புள் எடுக்கணும்னு இருக்குது. 60, 40 இந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண மாஸ்டர்ஸ் போகல, ஈவன் நீங்கள் அக்செப்ட் ஆனாலுமே அந்த லிமிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா அவங்க உங்களை எடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன சம்மரி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க. ஆமாம். செகண்ட் ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் அதுக்கடுத்து வந்து அட்மிஷன்ஸுக்கு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்தது. நான் அதுக்கடுத்து வந்து நான் ஃபீஸ் பே பண்ணணும். இங்கே என்ன ஒரு டிஸ்டிங்யூஸ்டு அப்ரோச்னா, நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீயை வந்து பே பண்ணணும். பே பண்ணி முடித்த உடனே அது யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த ரிசிப்டை எடுத்து விசா அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த செமஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் விஎஃப்எஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரெசிப்ட் அப்புறம் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் இருக்கும். அக்செப்டன்ஸ் லெட்டர், உங்களோட அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், அப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு மற்ற ஃபீஸ்லாம் கட்டினதுக்கான ரெசிப்ட் எல்லாமே வந்து ப்ளஸ் விசா ப்ராசஸுக்குன்னு சொல்லி 2 ஃபீஸ் கட்டுவீங்க. ஒன்று வந்து இங்கே இந்த எஜுகேஷனுக்கு வர்றதுக்கான அந்த 2 இயர்ஸ்க்கான விசா ப்ளஸ் அந்த 3 இயர்ஸுக்கு. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ரிசிப்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ விசாக்கு மட்டும் தனியாக எவ்வளோ காசு ஆச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக? 30,000 ஆகும். ஸோ வித் லெஸ் தேன் 50,000 இன்க்ளூடிங் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போய் வருது, பிரிண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் எல்லாமே நம்ம கையில் தான் தள்ளி விட்ருவாங்க விஎஃப்எஸ் மோஸ்ட்டாக பிரிண்ட் எடுக்கிறதுலாம். நான் லக்கிலி சென்னையில் இருந்ததுனால சென்னையில் ஓகே போயிட்டு விஎஃப்எஸ் சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் ஸோ மோஸ்ட்டாக வந்து சவுத்தில் வந்து சென்னை, எனக்கு தெரிஞ்சு கேரளா கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பெங்களூரில் இருக்குது. வேறு எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது விஎஃப்எஸ்ல? ஹைதராபாத், அகமதாபாத், டெல்லி, ஓகே மேஜர் சிட்டிஸில் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தே ஹேவ் ஸோ மெனி பிரான்ச்சஸ். ஸோ இப்போ நம்ம பண்ண விஷயங்களில் வந்து இப்போ நம்ம பேசின விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ், ஃபினான்சிங், அதுக்கப்புறம் வந்து விசாவோட ஸ்டே, விசா ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து இங்கே வரும்போது இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் உங்களை ஹெல்ப் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து நீங்கள் அந்த லோக்கல் கம்யூனில் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறீங்க, அதை பற்றிலாம் பேசணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். நம்ம அடுத்த டாபிக் வந்து கேலன்போ வந்ததுக்கப்புறம் அங்கெல்லாம் என்னென்ன பண்ணீங்க, எப்படி இன்டெகிரேட் பண்ணீங்க, எப்படி வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஜாப் எடுத்தீங்க, அதை பற்றி பேசுவோம். ஷூர், தேங்க்யூ. தேங்க்ஸ்.